நான் கார்டில் கிரிப்டோ கரன்சி பே பண்ணி பை பண்ணினேன். எண்ட் ஆஃப் த இயர் டெக்ஸ் பே பண்ணணுமா? நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் உங்களோட கார்டை கொடுத்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வாங்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அதோட மீனிங் அந்த கண்ட்ரியில் கிரிப்டோ கரன்சி லீகல் அப்ரூவ் பண்ணிப்பட்டு அதுக்குரிய ரெகுலேஷனல் எல்லாம் இருக்குது. ரெகுலேஷனல் இருக்குன்னு சொன்ன அர்த்தம் டெக்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கின அவ்வளோ கிரிப்டோ கரன்சிக்கும் லாப நட்டத்தை பார்த்து நாளைக்கு உங்களோட இப்போ எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கினீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இதை எடுக்கலாம், என்ன எடுத்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கலாம். அதை எடுத்து நீங்கள் கடைசியாக எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் டெக்ஸ் ஃபைலிங் இயர் வரும். இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் மாதம் அப்படி டெக்ஸ் ஃபைலிங் இயர் அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் அதில் டெக்ஸ் ஃபைல் பண்ணியே ஆக வேணும். நீங்கள் உங்களோட கார்டை கொடுத்து வாங்கப்படுதுன்னு சொன்னால் அது அர்த்தம் கிரிப்டோ கரன்சி உங்களோட அந்த கண்ட்ரியில் லீகல். அந்த கண்ட்ரியில் லீகல்னு சொன்னால் அந்த கண்ட்ரியில் டெக்ஸ் இருக்கும். டெக்ஸ் இருந்தால் நீங்கள் டெக்ஸ் பே பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்கிறதால அது சம்மந்தமான ரெகுலேஷனல் இல்லை. அது சம்மந்தமான ரெகுலேஷனல் இல்லாதால நீங்கள் கார்டு கொடுத்து கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியாது. ஸோ நீங்கள் கார்டு கொடுத்து கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியாததால் நீங்கள் அதில் டெக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஆனால் கார்டு கொடுத்து வாங்காட்டி அப்போ கிரிப்டோ கரன்சி வாங்கவே இல்லாண்டா அப்படி இல்லை. நீங்கள் P2P மேத்தில் கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். ஆனால் ரெகுலேஷனல் சம்மந்தமான விஷயங்கள் இல்லாதால நாளைக்கு டெக்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு டெக்ஸ் இல்லை. நாளைக்கு அதை கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணி சம்மந்தமான ரெகுலேஷன் வரக்குள்ள எஸ் நீங்கள் டெக்ஸ் பே பண்ணியே ஆகணும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கார்டில் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் லீகல். ஸோ நீங்கள் கட்டாயம் பே பண்ணணும். நாளை டெக்ஸ் பே பண்ணாட்டி உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகே, இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைங்க, நீங்களும் கார்டில் வாங்கி போட்டு டெக்ஸ் பே பண்ணாமல் இருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ராப்பராக டெக்ஸ் பே பண்ணீங்களா? அப்படி இல்லாட்டி நீங்கள் P2P மேட்டில் கிரிப்டோ கரன்சி வாங்குறான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு 100% ஃப்ரீ ஆர்ட்ராப் செல்கிற டீட்டெயில்ஸ், ட்ரேடிங் போர்ட் செல் மூணு எப்படி பேசிவின்னு கமெண்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ், 100% ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம், அடுத்தது கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் கீழே HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.